வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அழகாக 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 6 மணிக்கு கொடுத்த ட்ராவில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 0வும் 6ஆம் நம்பரும் அழகாக பாஸ் ஆகிருந்தது. 2 நம்பருமே நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான். ஆனால் இருந்தாலும் ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் நமக்கு வின்னிங் வந்துருந்துச்சு, வராமல் இல்லை. சரிங்களா, 6-0 நமக்கு வந்துச்சு. போர்டு வைஸாக கொஞ்சம் மாறி வந்திருந்தாலும் நமக்கு வந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். பட் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தடுத்து நிறையா வந்து நம்ம போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு எதிர்பார்க்குற நம்பர் கண்டிப்பாக டக்குன்னு கிடைக்கும். வெயிட் மட்டும் பண்ணுங்கள் போதும். ஒரு சூப்பரான வின்னிங் அடுத்தடுத்து ட்ராக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 8 மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா, எனக்கு 8 மணிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த 6 மணி ட்ராவில் வந்து இந்த 360 அப்படின்னு அடிச்சிட்டாங்கல்ல. இப்போ வந்து 395, 306, 360 இந்த அடிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஆல் போர்டு நமக்கு சூப்பராக வின்னிங் எடுக்கும். அதே மாதிரி பி போர்டு அண்ட் ஏ போர்டு தனித்தனியாக வின்னிங் கூட சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு இன்னும் ஒரு 2-3 ட்ரா போட்டு ரொம்ப தெளிவாக கொடுக்குறேன். ரொம்ப 3 டிஜிட் அடிக்கிற அளவு கூட கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள். நமக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் அழகாக, அதனால தான் நம்ம 2 ஃபார்மேட்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்போ அடிக்கிற நம்பரில் டோட்டல் டிஃப்ரெண்ட் நம்பராக அடிக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அதனால தான் கொடுக்குறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த ட்ராவில் நமக்கு அதிகமாக வின்னிங் இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி அந்த 3 நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 577 14, அதே மாதிரி 993 95. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 863 60. இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க நம்பர். இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கட்டாயமாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, நம்மளும் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரோம். சும்மா ரேண்டமாக கொண்டு வரதில்லை. ஸ்டாண்டமாக கொண்டு வர மாதிரி இருந்தால் நீங்கள் வின்னிங்கே பார்க்க முடியாது, கண்ணிலே பார்க்க முடியாது. நம்பர் வேறு மாதிரில இருக்கும். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் வரும். வெயிட் மட்டும் பண்ணுங்கள். நமக்கு சூப்பர் வின்னிங்கை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். உங்களை ரெகுலராக வாட்ச் பண்ண நண்பர்களுக்கு புரியும், நல்லா டக்குன்னு கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதுமாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். சூப்பராக ஒரு நம்பர் கொடுத்தாரு. சரிங்களா, ஓகே. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிங்க அமையுது நம்பர் அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு 0க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது மறுபடியும் எனக்கு இதில். சரிங்களா, உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு மறுபடியும் ஒரு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஏ போர்ட்லேயே அது வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா 0 வரணும். நம்ம போன ட்ராவிலே 0 வரணும்னு சொன்னோம். ஆனால் சி போர்டில் மாறி வந்துருச்சு. ஆனால் 0 வரணும், அதில் மாற்றம் இல்லை. இல்லைன்னா நீங்கள் இத்தனை ட்ராவில் கொடுக்காத 0 நம்ம இன்றைக்கி தான் கொடுத்தல பாருங்கள். எத்தனை ட்ராவில் நம்ம கொடுத்தாமா 0 கொடுத்துருக்கோமா? என்னைக்காச்சும் 0 கொடுத்துருக்கோமா? 0 கொடுத்துருக்கவே மாட்டோம். ஆனால் எல்லா ட்ராவிலையும் 0 கொடுத்துருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த ட்ராவில் 0 கொடுத்தோன்னா காரணம் என்னென்னா 0 வர்றதுனால தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, இல்லை சும்மா ரேண்டமாக கொடுக்கல. 0 வர்றதுனால மட்டும்தான் நம்ம 0 கொடுக்குறோமே தவிர இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம். அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். 0க்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொடுக்குறேன். சரிங்களா, 0 இருக்குது, அதனால் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொடுக்குறேன். சரிங்களா, அதனால் 0 எனக்கு ரொம்ப பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக 0 வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி ஒரு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதனால் 2ஆம் நம்பர்னு கேட்டால் 3க்கு 2ன்னு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். டியரை பொறுத்த வரைக்கும் அது வருங்க. டியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் கணக்கு வச்சுக்க முடியாது. அது என்ன கால்குலேஷன் மெத்தடில் இருக்கோ அது மாதிரி தான் வரும். வரக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக தெரியுது. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு 0 2 அப்படிங்கிற 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர், நான் 3 நம்பர் தான் எடுப்பேன். அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஃபார்மேட் தான் கொடுப்பேன். முதல் ஃபார்மேட்டில் தான் நான் கொடுப்பேன். இன்னொரு நம்பர் வந்து அவங்களுக்கு மாற்றி கொடுப்பேன். சரிங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு 0 அல்லது 2 அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டுக்கான வாய்ப்பாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு 3ஆம் நம்பர் கண்டிப்பாக 3ஆம் நம்பர் ஆட்டத்தில் இருக்குது. நீங்கள் ஆல் போர்ட்லேயும் நீங்கள் 3ஆம் நம்பர் போட்டுக்கலாம். சரிங்களா, ஆல் போர்ட்லேயும் நீங்கள் 3ஆம் நம்பர் போட்டுக்கலாம். 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏன் 3ஆம் நம்பர் வருதுன்னா, கண்டிப்பாக வந்து 6க்கு 3ன்னு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எப்படியோ ஒரு பக்கம் 3ஆம் நம்பர் இருக்குது. எனக்கு பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வர்றதுனால நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, எப்படின்னா உங்களுக்கு 2 நம்பருமே பெரிய நம்பர் வச்சாங்க. 9 6ங்கிற 2 நம்பரும் பெருசு. இப்போ ஒரு சின்ன நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது 6ஆம் நம்பருக்கு. அதனால தான் நம்ம அதை எதிர்பார்க்குறோம். சரிங்களா, ஒரு 6ஆம் நம்பருக்கு ஒரு சின்ன நம்பர் வந்து நமக்கு வைக்கணும். அது மாதிரி வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க. அதனால தான் கொடுக்குறேன். சரிங்களா, ஏன்னா நீங்கள் 360 அப்படிங்கிற வேல்யூவுக்கு பார்க்கும்போது நமக்கு அது மாதிரி தான் கிடைக்கிது 360. அதே மாதிரி 395க்கு வேல்யூவும் நமக்கு 3ஆம் நம்பர் தான் கிடைக்கிது பி போர்டில். சரிங்களா, அதனால தான் கொடுக்குறோம்.
அதே மாதிரி 714க்கும் வேல்யூ, அது 3க்குமே ஒரே மாதிரி வேல்யூ தான் கிடைக்குது. அதனால தான் சரி ஓகே 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் பி போர்டில். அது மாதிரி வந்தால் டக்குன்னு வந்துடும். நம்ம வந்து 3 போர்டுக்குமே வேல்யூ எதிர்பார்த்து தான் போடுவோம். சரிங்களா, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 9ஆம் நம்பரும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏதாவது உங்களுக்கு 9ஆம் நம்பர் எது வருதான்னு பாருங்கள். என்னங்க சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு இவ்வளோ பெரிய நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னா வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா உங்களுக்கு 395ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. அது அப்படியே விட்டு ஒன்று வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. பெரிய நம்பர் எதிர்பார்க்குறோம். இல்லை அப்படின்னா அதை விட பெரிய நம்பர் வந்து உங்களுக்கு 9, 6, 9ங்கிற மாதிரி அடுத்து மறுபடியும் 9ஆம் நம்பர் வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதில் மாற்றம் இல்லை. அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த 3ஆம் நம்பரை வந்து நான் டெம்பரவரியாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து பி போர்டில் தான் வரணுங்கிறதுலாம் இல்லை. திரும்ப ஏ போர்ட்லேயே வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. இல்லை 2 போர்டுமே நமக்கு வந்துருச்சு. 3ஆம் நம்பர்னு வந்துருச்சு. சரியா, இப்போ நீங்கள் ஏ போர்ட்லேயே கூட வச்சு ப்ளே பண்ணுறதா இருந்தால் இல்லைங்க எனக்கு ஏ போர்டில் செட் ஆகுதுங்கன்னா கூட நீங்கள் வைக்கலாம். ஏன்னா 2 டைம் வந்துருச்சு. இன்னொரு டைம் வைக்காமல் விடுவாங்களா? வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால தான் நான் சொல்கிறேன் வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். 3ஆம் நம்பர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. 2 டைம் நமக்கு ஏ போர்ட்லேயும் வச்சுட்டாங்க. மறுபடியும் பி போர்ட்லேயும் மறுபடியும் ஏ போர்ட்லேயும் வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புலாம் இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் நீங்கள் உங்களுக்கு வருதுன்னா கூட நீங்கள் மறுபடியும் எடுத்து 9ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கே நீங்கள் 3ஆம் நம்பர் திரும்ப வைக்கலாம். 333 3 3 3 6 3 ரிசல்ட்டும் ஒரே மாதிரி 3 3 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சி போர்டில் நிறைய டைம் வந்திருக்கு. அதே மாதிரி பி போர்ட்லேயும் நிறைய டைம் வந்திருக்கு. அப்போ ஏன் ஏ போர்டில் வரும் இல்லையா, வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் நீங்கள் அப்படி கன்ஃபியூஷன் ஆகாது. இந்த அண்ணன் நல்லா மாற்றி கொடுத்துட்டாரு பி போர்டில், அப்படிலாம் கிடையாது. நான் அதனால தான் ஆல் போர்டில் முன்னாடி தூக்கி கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா, ஆல் போர்டு வரும்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஏன்னா இப்போ சி போர்டில் இருக்க 0க்கு 3ஆம் நம்பர் செட் ஆகும். அதே மாதிரி ஏ போர்டில் இருக்கிற 3ஆம் நம்பருக்கு செட் ஆகும். 6ஆம் நம்பருக்கு செட் ஆகும். 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் 2ஆம் நம்பரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 3ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ட்ராவில். அதனால தான் நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா, உங்களுக்கு அது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர். என்னங்க திரும்ப 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 0க்கு 5 5க்கு 0ங்கிற நம்பர் திரும்ப வரும். சி போர்டில் 0 உட்காந்துருச்சுன்னா 5ஆம் நம்பர் தான் அதிகமாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் சார்ட்டாக கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நம்ம அதெல்லாம் நிறைய டைம் இதுமாதிரி கொடுத்துருக்குறோம். 0க்கு 5 நிறைய டைம் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா, நீங்கள் பாருங்கள். நம்ம சேனல்லையும் நிறைய டைமு 0 வந்தால் மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வந்து விழுந்துருங்க. அப்படி விழுறதுக்கு வாய்ப்பு இருங்க. மேக்ஸிமம் அதிகமான டைம் வந்து 5ஆம் நம்பர் வரக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன்று 9ஆம் நம்பர் வரும், இல்லைனா 7ஆம் நம்பர் வரும், இல்லைனா 5ஆம் நம்பர் வரும். 0 வந்தால் மேக்ஸிமம் 7, 9, 5 இந்த 3 நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகமாக வரக்கூடிய நம்பரில் 0 வந்தால் இந்த நம்பர் வந்துடும். சரிங்களா, அதை எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு கேட்டால், இதில் வந்து இன்னொரு நம்பர் எனக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் மட்டுப்படுது இல்லையா. 6ஆம் நம்பர் கொஞ்சம் கிடைக்கிது. மறுபடியும் எனக்கு 6ஆம் நம்பர் வந்து திரும்ப 0க்கு 6ன்னு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் இது ரேராக தான் காமிக்குது. அது வரக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 6ஆம் நம்பர். ஏன்னா அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா சி போர்டில் வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு நம்முடைய கால்குலேஷன் நிறைய எடுத்து கொடுத்துருக்கோம். 0க்கு 5, 0க்கு 9, 0க்கு 7 இந்த 3 நம்பருமே அதிகமாக கொடுத்துருக்குறோம். பட் அதை தாண்டி இன்னொரு நம்பர் வருது அப்படின்னா 6ஆம் நம்பர் வருது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்போயுமே வரும் இல்லையா. அது மாற்றம் இல்லை. 0க்கு 5, 5க்கு 0ங்கிறது எப்போயுமே வரும். நம்ம மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் வரும் எப்போயுமே. 5ஆம் நம்பருக்கும் 0க்கும் ரொம்ப விற்று போகும். அது இந்த சி போர்டில். சரிங்களா, அந்த மாதிரி ஆடுவாங்க. இந்த ட்ராவில் நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நமக்கு 5ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா 6ஆம் நம்பர் வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நானும் கொடுக்கக்கூடிய நம்பரை 2ஆம் நம்பருக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி 06ங்கிற நம்பர் திரும்பவும் கொடுக்குறோம். புரியுதுங்களா, கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அப்படி இப்படி சுற்றி திரும்ப அந்த நம்பரே கொடுத்துருக்கீங்களாங்க அப்படின்னா அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. நான் என்ன பண்ணட்டும், திரும்ப அதே நம்பர் தான் காமிக்குது. என்னோட ஊடாக 2 நம்பர் சேர்த்துனா ஒரு 5ஆம் நம்பர் சேர்ந்து 2ஆம் நம்பர் சேர்ந்து வருது. அவ்வளோதான். 2 3 0ன்னு வரலாம், இல்லை 3 0 6ன்னு வரலாம். அவ்வளோதான். நான் எப்படியா இருந்தால் 2ஆம் நம்பர் வருது. ஏன்னா 2 0 6ன்னு வந்துடலாம். அப்படி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.